வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஐப்பசி மாத சிறப்புகளை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நான் பேசுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் அரியனோட சிற்றறிவுக்கு எட்டியதை உங்கள்கிட்ட திரும்ப நான் பகிர்ந்துக்கிறேன். தமிழ் மாதங்களில் 7வது மாதமாக வருவது ஐப்பசி. பருவ காலங்களில் முற்பனி காலம் எனப்படும் பனிப்பொழிவு தொடங்கும் காலமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது. சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்திற்கு துலாம் மாதம் என்ற பெயரும் உண்டு. இந்த மாதம் ஐஸ்வர்யங்களையும் வேண்டிய வரங்களையும் அள்ளி கொடுக்கும் மாதமாக கருதப்படுகிறது. இந்து மதத்தில் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இம்மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், தொண்டுகள் மற்றும் ஆன்மீக செயல்கள் கடவுளை நேரடியாக சென்றடைவதால் ஐப்பசி மாதம் முக்திக்கான வாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவது மகா புண்ணியம் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஐப்பசி மாதம் முழுவதும் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் காவிரி நதியில் கலப்பதாக ஐதீகம். இம்மாதத்தில் ஐப்பசி அன்னாபிஷேகம், தீபாவளி, கந்தசஷ்டி உள்ளிட்ட பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இப்போது அன்னாபிஷேகத்தை பற்றி சில வார்த்தைகள். சிவனின் லிங்க திருமேனிக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்று வருடந்தோறும் அரிசியால் அன்னம் சமைத்து அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அரிசி என்ற சொல்லிலேயே அரியும் சிவனும் அமர்ந்து விட்டதை நீங்கள் அறிந்திருக்கலாம். நெல் அரிசியாகவும் அரிசி சோறாகும். சோற்றுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அது தேகத்தில் சக்தியாகிவிடும். அதை போலவே ஆன்மா பிறப்பெடுக்கும், பல ஜீவன்களாக உழவும், மீண்டும் இறைவனோடு கலந்துவிடும். இந்த தத்துவத்தை உணர்த்தவே ஐப்பசி அன்னாபிஷேகம் ஒரு ஐதீக விழாவாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்னாபிஷேகம் சோறாக பொங்குவதும் சிவம், அதை உண்பதும் சிவம், அதை வயிற்றில் அக்னியாக ஏற்றிக்கொண்டு திவ்ய சக்தியாக தேகமெங்கும் விநியோகிப்பதும் சிவம். ஒவ்வொரு அரிசியும் லிங்க வடிவம். வயிற்றில் தோன்றும் யதாக்கிரீனியம் சிவ வடிவம். சிவத்தை கொண்டே ஆற்றுவதுதான் அன்னதானம். அது ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஈசனுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்பட்டு அது மனிதர்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வழங்கப்படுவது சிறப்பானது என்கிறார்கள் பெரியவர்கள். ஐப்பசி மாதத்தில் விஷ்ணு வழிபாடும் சிறப்புடையதாகும். ஐப்பசி மாத வளர்பிற ஏகாதசி பாபாங்குஷா என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் விரதம் கடைபிடித்தால் வறுமை அகலும், பசிப்பினி நீங்கும், பாப விமோசனம் பெறலாம். இம்மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி இந்திரா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் விரதம் இருந்தால் நாம் செய்த பாவம் மட்டுமின்றி நம் முன்னோர்கள் பாவங்களும் நீங்கும். ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் துலாம் ராசியில் இருப்பதால் பிரம்மகங்கை காவிரியில் கலக்கிறது என்பது ஐதீகம். ஸ்ரீரங்கத்தில் அருள் புரியும் ஸ்ரீரங்கநாதருக்கு வழக்கமாக ஸ்ரீரங்கம் கோவில் வடக்கு பகுதியில் உள்ள கொள்ளிடத்தில் இருந்துதான் வெள்ளி குடங்களில் தீர்த்தம் எடுத்து செல்வார்கள். ஐப்பசி மாதத்தில் மட்டும் ஸ்ரீரங்க கோவிலின் தென்பகுதியில் உள்ள காவேரி அம்மா மண்டப படித்துறையிலிருந்து தங்க குடங்களில் திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் சேகரித்து யானை மீது வைத்து வேதங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். ஸ்ரீரங்கம் கோவிலில் வருடம் முழுவதும் பயன்படுத்தி வரும் வெள்ளியிலான பூஜை பொருட்கள் இம்மாதத்தில் பயன்படுத்த மாட்டார்கள். அதற்கு மாற்றாக தங்க குடம், தங்க குடை, தங்க சாமரம், தங்கத்தடி அனைத்தும் தங்கமயமாக இருக்கும். பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதரின் பாதங்களை தங்க கவசத்தால் அலங்கரித்திருப்பார்கள். மேலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன் நேபாள மன்னர் கோவிலுக்கு அளித்த சாலாக்கிரம மாலையும் பெருமாளுக்கு அணிவித்திருப்பார்கள். முழுக்க தங்கத்தால் ஜொலிக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை துலா மாதமான ஐப்பசியில் மட்டுமே தரிசிக்க முடியும் என்பது தனிச்சிறப்பாகும். இம்மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரையும் ரங்கநாயகி ஆண்டாள் தாயார்களையும் வழிபடுவதால் சகல பாவங்களும் நீங்கும். சுக்கிர பகவானின் தோஷங்கள் நீங்கும். கடன் பிரச்சனை நீங்கி பொருளாதார நிலை மேம்படும். திருமணம் ஆகாதவருக்கு மனதுக்கினிய வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவார்கள். தந்தையும் மாமனும் சிறப்பு பெற்ற இந்த ஐப்பசி மாதத்தில் அக்னியில் தோன்றிய சிவபுத்திரன் திருவிளையாடலும் இம்மாதத்தில் தான் மகா கந்த சஷ்டியாக நாம் அதன் நினைவாக கொண்டாடுகிறோம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த சூரசம்ஹார திருவிழா திருச்செந்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சூரபத்மன் என்ற அரக்கனை தன் அன்னை பார்வதி தேவியின் சக்தி நிறைந்த வேளால் முருகப்பெருமான் வதம் செய்தார். இது கந்த சஷ்டி விரதத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை என்பது கஜமுகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன் என்ற மும்மலங்களை அழித்து நற்கதி தரும் பரமானந்த வழிபாட்டு பொருளாக வேல் விளங்குவதே இதை காட்டுகிறது. இதில்
அடியேன் அடியேன் அறிவுக்கு எட்டியது என்னவென்றால், மூலாதாரம் என்பது மண்மையம், அது சூரபத்மனையும், நம் உடலில் இயங்கும் இடகலை பிங்களை வாயுக்கள், சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் என்ற மூச்சினை அடக்கி குண்டலினி சக்தியை பிரம்மரந்திரத்தில் நிலைநிறுத்தும் தத்துவமே சூரசம்ஹாரம் என்பதாக அடியேன் உணர்கிறேன். அடுத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை. இந்த கதை என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க பையன் ராணுவத்துல வேலை பார்க்கிறாரு. அப்ப ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு வரும்போது பக்கத்து தோட்டத்துல பூசணிக்காய் நல்லா பெருசா காய்ச்சிருந்திருக்குது. அப்போ அக்கம் பக்கம் யாரும் இல்லைன்னு அவர் அந்த பூசணிக்காயை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு அவங்க அம்மாட்ட கொடுத்து சமைக்க சொல்லி அவங்க சமைச்சிடுறாங்க. அந்த தோட்டத்துக்காரர் அவருக்கு தெரியும் இல்லையா நம்ம தோட்டத்துல என்ன இருக்குன்னு. அப்ப அவர் தோட்டத்துல போய் காயை பறிக்கலாம்னு போயிருக்கிறாரு. காய் இல்ல தோட்டத்துல. அப்ப யாரு காயை திருடுனது? அப்ப அப்படி சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கிராமம் தானே, கிராமத்துல குறிப்பிட்ட வீடுகள் தானே இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட அவங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, காய் என்ன வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கேட்கும்போது இவங்க வீட்டுல இந்த பூசணிக்காயில கறி பண்ணிருக்கிறாங்க. அப்ப உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்கதான் நம்ம தோட்டத்து பூசணிக்காயை திருடி இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்ப அன்னைக்கு இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை அப்படின்னா, யாராவது தப்பு பண்ணவன் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ள மறைக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அந்த இதுல இந்த அன்னாபிஷேகத்தை இதுல லிங்க் பண்ணி அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். அப்போ அவங்க இந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டுல இவங்கதான் திருடிட்டாங்க அப்படி சொல்லி கிராமம் போது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்ல. அப்போ அவங்க எல்லாருமே அவங்கள திருட்டு குடும்பம், பூசணிக்காய் திருடின குடும்பம்னே அந்த ஊர்ல பேராயிருச்சு. அப்போ அவங்க சன் லீவுக்கு வர்றாங்க. அவர் ராணுவத்துல இருந்து விடுமுறைக்கு வந்துட்டு இருக்கும்போது, வயல்வெளியா தானே வரணும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு தாத்தா அந்த பக்கம் போறது யாருடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, அதுவா அந்த பூசணிக்காய் திருடான்ல அவன் பையன் போறான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் போனோடனே அதே மாதிரி ஒரு பாட்டி கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டியே கேக்குறாங்க, இல்ல நீ பூசணிக்காய் திருடினவன் மகனா அப்படின்னு கேட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப இவர் வீட்டுக்கு போனோடனே பேரண்ட்ஸ் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்ப அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது வர்ற வழியில இந்த மாதிரி சொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி அப்பா ஒரு நாள் பக்கத்து தோட்டத்து பூசணிக்காயை எடுத்துட்டு வந்துட்டாருப்பா. அன்னைக்கு இருந்து நம்ம குடும்பத்தை இப்படி சொல்றாங்க, பூசணிக்காயை சோத்துல மறைச்சா பூசணிக்காயை திருடிட்டாங்கன்னே எங்களை சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறாங்க. அழுத உடனே அப்பா அவரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் லீவு முடிஞ்சு அவர் ஊருக்கு கிளம்புற நாள் வருது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இன்னைக்கு இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கிராமத்துக்குள்ள யார் வந்தாலும் வர்றவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு போடுங்க. வெளியூர்ல இருந்து யார் இந்த பக்கம் வந்தாலும் வர்றவங்களும் நம்ம வீட்டுல நீங்க சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான பணம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவரு அம்மா அப்பாட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. அன்னையில இருந்து அவங்க வீட்டுல எப்பவுமே அன்னம் சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த கிராமத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா, பசியோட வந்தாங்கன்னா, அப்ப இன்னார் வீட்டுக்கு போங்க சோறு போடுவாங்க, இன்னார் வீட்டுக்கு போங்க சாப்பாடு போடுவாங்கன்னு இப்படியே சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறாங்க. அப்ப அடுத்த விடுமுறை வந்துருச்சு. மகன் ஊருக்கு வர்றாரு. வரும்போது அதே வயல்வெளியா வர்றாரு. அதே ஒரு பெருசு கேக்குது, இலைய போறது யாருடா அப்படின்னுட்டு. அப்ப அதுவா அந்த ஊருக்கெல்லாம் சோறு போடுறாங்கல்ல அவங்க பையன், இந்த ஊருக்கெல்லாம் சோறு போடுறாங்கல்ல அவங்க பையன், அன்னதானம் போடுறாங்கல்ல அவங்க பையன் அப்படின்னே சொல்றாங்க. சொல்லவும் அப்புறம் இவர் வீட்டுக்கு போனோடனேவும் அப்ப அப்பா அம்மாட்ட, என்னம்மா நீங்க இன்னைக்கு அழுதீங்க, இன்னைக்கு அந்த நிலை மாறிடுச்சு இல்லையா, அதனால நாம் செய்த தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ள நம்மளால முடிஞ்ச நன்மைகளை செய்தால் அந்த தவறு மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு அது இன்னைக்கு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதையாக ஒரு நல்ல ஒரு செயலாக மாறி இருக்குது அப்படின்றது எனக்கு என்னோட சிற்றறிவுக்கு எட்டியது. இதுவரை என்னுடைய ஆன்மீக ரசத்தினை பருகிய அனைவருக்கும் நன்றி. சூப்பர் மேம்.
இந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் பாட்டு எடுத்துக்கிறேன். என் பையன்கிட்ட காட்டுனேன். குட்டிமா அம்மா எழுதியிருக்கிறேன் நல்லா இருக்கான்னு பாருங்கன்னுட்டு. ஓகே நல்லா இருக்குமா? நீங்க எது படிச்சாலும் இந்த ஆ அப்படின்ற வார்த்தையில சேர்த்து சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்னமோ எனக்கு வா வான்னு கூப்பிடணும்னே தோணுது குட்டிமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இறைவனை வந்து வா வான்னு கூப்பிடணும்னு தோணுதுன்னு. ஓகே மேடம், நான் அந்த எடுத்துக்கிறேன். பாடட்டுமா மேடம்? என்னப்பன் அல்லவா என் சிவம் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் சிவம் அல்லவா, ஏகாந்தன் அல்லவா எமையாலும் ஆண்டவா, ஏகாந்தன் அல்லவா எமையாலும் ஆண்டவா, பொன்மேனி அல்லவா பொற்கூரை அல்லவா, பொன்மேனி அல்லவா பொற்கூரை அல்லவா, ஆனந்த தாண்டவ அம்பலவானவா, என்னப்பன் அல்லவா என் சிவம் அல்லவா, நிந்தயவு அல்லவா என் வாழ்க்கை ஆண்டவா, நிந்தயவு அல்லவா என் வாழ்க்கை ஆண்டவா, சிதம்பர ரகசியமே சிற்றம்பலத்தவா, சிதம்பர ரகசியமே சிற்றம்பலத்தவா, கண்ணப்பன் அல்லவா என்னை கடை தேத்திடவா, கண்ணப்பன் அல்லவா என்னை கடை தேத்திடவா, சிருங்காரம் அல்லவா நின் தாண்டவம் அல்லவா, திருவடி காட்டியனை ஆட்கொண்டிடு ஆண்டவா, சிருங்காரம் அல்லவா நின் தாண்டவம் அல்லவா, திருவடி காட்டியனை ஆட்கொண்டிடு ஆண்டவம், கருத்தினில் நின்றவா கையிலாய நாயகா, கர்மவினை தீர்க்கவா கலியுகம் காக்கவா, கர்மவினை தீர்க்கவா கலியுகம் காக்கவா, சோற்றுடை நாயகா சொக்கநாதனானவா, சோற்றுடை நாயகா சொக்கநாதனானவா, உமைபாகனானவா ஊர்த்தவ தாண்டவா, உமைபாகனானவா ஊர்த்தவ தாண்டவா, காவல் நாயகன் அல்லவா கவலை தீர்க்கவாவா, காவல் நாயகன் அல்லவா கவலை தீர்க்கவாவா, கல்லால மரத்தின் கீழ் ஞான குருவாக நின்றவா, கல்லால மரத்தின் கீழ் ஞான குருவாகனவா, கடையேனின் வாழ்விலே கருணை காட்டிடவாவா, கடையேனின் வாழ்விலே கருணை காட்டிடவாவா, என்னப்பன் அல்லவா என் சிவம் அல்லவா, ஏகாந்தன் அல்லவா எமையாலும் ஆண்டவா, தென்னாடுடைய சிவனையே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.